அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லயே சீமான் அதிக அளவில் விமர்சிக்காத ஒரு கட்சி அப்படின்னா பாமக கட்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் சீமானை ரொம்பவே கவர்ந்த ஒரு தலைவர் அப்படின்னும், அவருடைய பேச்சு இன்னும் சொல்ல போனால் திமுக கட்சியை கம்பேர் பண்ணால் இவங்க எல்லாருமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாமக கட்சி குறித்து தன்னுடைய விமர்சனத்தை பேசியிருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த நெய்வேலி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸுக்கு துணையாக நானும் களத்தில் இறங்குவேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தது. அப்போ வருங்காலத்தில் பாமக கட்சியும் நாம் தமிழ் கட்சியும் இணைந்து வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப வச்சிருந்தது. இப்படி இருந்த நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா பாமக கட்சியும் பாஜக கட்சியும் கூட்டணி கட்சியாக மாறியதை அடுத்து ரொம்பவே நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்காரு. இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது உண்மையிலேயே இது ஒரு விமர்சனம் மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே சீமான் மனமுருகி பேசியிருக்காரு அப்படின்றதான் காட்டுது. ஏன்னா நான் ரொம்பவே மதிக்கிற தலைவரான ஐயா ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இன துரோகியான பாஜக கட்சியில் போய் இணைவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னும், இது உண்மையிலேயே ஒரு துரோகமாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னும், இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காரு சீமான். அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைய நண்பன் நாளைய துரோகி அப்படின்ற பழமொழி ரொம்பவே உண்மையானது அப்படின்ற எடுத்துக்காட்டுக்கு ஏற்ற மாதிரி தற்போது இந்த நிகழ்வு மற்றும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து அதிமுக கட்சியில் போய் இணைந்திருக்கக்கூடிய நாச்சியால் சோந்தி மற்றும் இதற்கு முன்னதாக இருந்த நிர்வாகிகள் அப்படின்னு தொடர்ச்சியாக சீமானுக்கு ஏகப்பட்ட விரோதிகள் தான் பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து தமிழ் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாமக கட்சிக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நல்ல பேரும் இதனால ரொம்பவே பாழாக போகுது அப்படின்னும், வெறும் 10 சீட்டுக்கு ஆசைப்பட்டு பாமக கட்சி அவங்களுடைய இத்தனை ஆண்டு கால உழைப்பையே வீணாக்கிட்டாங்க அப்படின்றத மக்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கு. மேலும் சீமானிடம் கேள்வி கேட்ட நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்திற்கு நீங்க எதனால இவ்வளவு வருத்தப்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன்னா பாமக கட்சி அப்படின்றது நம்ம இனத்தோடைய துரோகி அப்படின்னும், ஒரு துரோகியோட சேர்ந்தவன் துரோகியாக தான் இருப்பான் அப்படின்றத இன்னும் வருத்தத்தை அளிக்குது அப்படின்றதான் சீமான் அவர்களுடைய கருத்தாக இருக்கு. அன்புமணி ராமதாசும் இந்த மாதிரி பாஜக கட்சியோட கூட்டணி வச்சதற்கு என்ன முதல் முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.